Hi friends, இந்த வீடியோவில் LIC Enach ப்ரொப்போசல் ஸ்டேஜில் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். Enach ப்ரொப்போசல் கிளைண்ட் அப்படின்றத லிங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மொபைல் நம்பர், ஓகேங்களா, அவரோட டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் இந்த கேப்சா, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், ஸ்மால்னா ஸ்மால், கேப்னா கேப்ஸ், அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி, அந்த கெட் மேனிட்டரி அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ரொம்ப சிம்பிள். ஓடிபி வந்துடுச்சு, ஓகேங்களா. இது வந்து கஸ்டமர்கிட்ட இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணணும். சரிங்களா, கஸ்டமர் இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே அவங்க நேம் வந்துடுச்சு, அந்த டீட்டெயிலாம் பார்த்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து 2 டைம்ஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்னு ஒன்று காமிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்துக்கான அமௌண்ட் காமிக்கும், 2 மந்த்துக்கு. சரிங்களா, அது இது பண்ண வேண்டாம். ஆக்சுவல் 1 மந்த் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு எவ்ரி மந்த் அக்கௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சேவிங்காக, கரண்ட்டாக, என்ன பேங்க்கு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், இதை ப்ராப்பராக டைப் பண்ணிடுறோம். டைப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, ஆதார் கார்டு. சில பேங்கிங்க்கு வந்து ஆதார் கார்டு மட்டும் வரும், சில பேங்க் நெட் பேங்கிங் ஆதார் கார்டு வரும், சில பேங்க் டெபிட் கார்டும் வரும். சப்போஸ் ஒரு வேளை இந்த இடத்துல வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் வேண்டாம், வேறு அக்கௌண்ட் நம்பர் மூலிமா Enach பண்ணணுனாலும் நம்ம அந்த பர்டிகுலர் பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா நம்ம Enach பண்ணலாம். சரிங்களா, அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. இப்போ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் பேஜில் ஓகேன்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ LIC சைட்லேருந்து NPCI இதான் நேச் சைட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ இதில் வந்து எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எவ்ரி மந்த் இந்த அமௌண்ட் போகிறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ அதுதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரில் இருக்க 12 டிஜிட் நம்பர், ஓகேங்களா, கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். 4 நம்பரை ஒவ்வொரு பாக்ஸில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, லாஸ்ட்டில் அந்த ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த நம்பர் விசிபிளாகவும் காமிக்கும். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. செக் பண்ணிவிட்டு ஓகேன்னும் போது சப்மிட்ன்ற பட்டன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அந்த சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கஸ்டமருக்கு ஓடிபி, இந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா 60 செகண்ட் தான் வேலிடு. சரிங்களா, ஸோ கஸ்டமர் வந்து நீங்கள் 60 செகண்டுக்குள்ளே இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணணும். சரிங்களா, சப்போஸ் ஒரு வேளை ஓடிபி வரலை அப்படின்னா கீழே வந்து ரீசெண்ட் ஆப்ஷனும் உண்டு. 60 செகண்ட் வரைக்கும் வரலை அப்படின்னா நீங்கள் ரீசெண்ட் கொடுத்தா திரும்ப உங்களுக்கு ஓடிபி வரும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியரான்றது காமிச்சிடும். ஒன்ஸ் இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தா மாதிரி ஒவ்வொரு மாதமும் உங்கள் அக்கௌண்ட் வந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ சக்ஸஸ் ஆனதுக்கான ரீசன் காமிக்கிறேன். அர்த்தம் ரிஜெக்ட்னா ரிஜெக்ட்னு வந்துடும், ஓகேங்களா. இதுக்கப்புறம் எந்தனால ரிஜெக்ட்ன்றதும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இது உங்களோட ஓடிபி தப்பா, இல்லை ஆதார் நம்பர் லிங்க் ஆகலையா, ஓகேங்களா, அப்படின்றது வந்துடும். இந்த இது வேலிடேஷன் வந்து LIC சைட்டுக்கும் வந்துடும் இமீடியட்டாக, ஓகேங்களா. ஸோ LICலையும் உங்களோட Enach சக்ஸஸ் ஆகிடுச்சுன்ற. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ போடலான்னு இருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கண்டென்ட் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.